சீமான் அவர்கள் யோசிக்காம எப்படி சார் இந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் அது ஒரு பொது கூட்டத்தில் பேசுறாரு? சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியே இல்லை, ஒரு விபத்தில் அரசியலுக்கு வந்தவர். நாம் தமிழர் ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இன்னைக்கு யாருமே இல்லை. இந்த கட்சியை பதிவு செய்யும் போது டெல்லியில் கொடுத்த லிஸ்ட்டு படி யாரா இருக்காங்களா? இல்லை. காளி அம்மாள் கூட இப்போ காவி அம்மாளாக போயிடுச்சு. பிஜேபிக்கு அதம்மா போகுது. இவரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஒரு பக்குவப்பட்ட ஒரு சேர்ந்த ஒரு அரசியல்வாதி சீமா இல்லை. சீமானை பொறுத்த வரைக்கும் ஈழ பிரச்சனையை ஒட்டி ஈழத்தமிழர்கள் தான் அவருடைய மூலதனம். இந்த தமிழ் தேசிய அரசியலை, ஈழ அரசியலை, சனாதன எதிர்ப்பு அரசியலை செய்த ஒரே ஒருவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமா தான். இலங்கையில் புலிகள் தலைமையகத்தில் நான் அத்தனை பேரும் திருமாவை கிளாகித்து சொன்னதை என் காதால் கேட்டிருக்கேன். 87 திருமா எங்கே இருந்தார், சீமா எங்கே இருந்தார், வரலாற்றை புரட்டி பாருங்க. தமிழ் தேசிய தலைவராக வளர வேண்டிய ஒருவரை நீங்கள் அவர் ஒரு தலித் தலைவராக்கியது தமிழக திராவிட இயக்க அரசியல். ஒரு சினிமா இயக்குநராக இருந்த சீமானை ஒரு தமிழ் தேசிய தலைவராக அடையாளப்படுத்தியது இந்த திராவிட இயக்கங்கள் தான். எல்லாம் திராவிட இயக்க சூழ்ச்சி தான். ஈழ போராட்டத்துக்காக பல உயிர்களை தியாகம் செய்த இயக்கம் விடுதலை சிறுத்தை இயக்கம். பல பேர் குண்டர் சட்டத்தில் என்ன பல பேர் சிறையில். இப்படி சீமா 2009 கட்சி ஆரம்பிக்கிற பொழுது ஈழ பிரச்சனையை முடிச்சு. தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. தமிழ் தேசிய அரசியலை திமுக செய்ய முடியாது, அதிமுக செய்ய முடியாது, காங்கிரஸ் செய்ய முடியாது, கம்யூனிஸ்ட் செய்ய முடியாது. அதனால் அந்த இடத்தை சீமான் நிரப்பி கொண்டு இருக்கிறார். இன்னொரு தமிழ் தேசிய அரசியல் வந்தால் சீமா 2வது இடத்துக்கு தள்ளப்படுவார். திராவிட இயக்க அரசியலுக்கான ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க. அதனால தான் சீமானுடைய வியாபாரம் கடை வைத்தார் கொள்வார் இல்லை. நீங்கள் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. ஈழத்தமிழ லட்சமாக டாலர்களில் பணம் கொடுக்குறான், பவுன்ஸில் பணம் கொடுக்குறான், யூரோவில் பணம் கொடுக்குறான். இதெல்லாம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவீர் இந்த நாட்டிலே? சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பிக் பேங் தமிழ் பிபிடி. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்ரதா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார். இப்போ நீங்கள் இந்த சீமான் அவர்கள் பற்றி பேசும்போது இப்போ நான் இந்த விஷயம் இன்னைக்கு இதை பேசியே ஆகணும். அவர் நம்ம இதை ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் சார். என்னதான் இருந்தாலும் நம்மளோட சிஎம், அவங்க முன்னாள் சிஎம் யாராக இருந்தாலும் சரி, அது கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் நம்ம என்றைக்குமே வைக்கக்கூடாது இல்லை சார். அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் யோசிக்காம எப்படி சார் இந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் அது ஒரு பொது கூட்டத்தில் பேசுகிறாரு? அது இது உண்மையாகவே ஒரு தவறான ஒரு செயல். அதையும் சொல்லிட்டு முடிஞ்சா என்னை தொட்டுப்பார், என்னை சீண்டிப்பாருன்னு சவால் வேற விடுறாரே சார் இந்த கவர்மெண்ட்டுக்கு. இது சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியே இல்லை, ஒரு விபத்தில் அரசியலுக்கு வந்தவர். ஈழத்தமிழர் 2009 இன அழிப்பு, அதற்கு பிறகு இந்த இளைஞர்கள் பூரா திராவிட இயக்கத்தின் மீது கடுமையான கோபம் இருக்குது. இந்த கோபத்தின் வெளிப்பாடு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்து உருவாக்கியது தான் நாம் தமிழர். நாம் தமிழருக்கு சீமா தலைவரும் இல்லை, பொதுச் செயலாளரும் இல்லை, நிறுவனரும் இல்லை. யார்? ஒருங்கிணைப்பாளர், ஆர்கனைசர் இவர் தான். அப்போ நாம் தமிழர் ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இன்றைக்கி யாருமே இல்லை. அந்த கட்சியை பதிவு செய்யும் போது டெல்லியில் கொடுத்த லிஸ்ட்டு படி யாரா இருக்காங்களா? இல்லை. காளி அம்மாள் கூட இப்போ காவி அம்மாளாக போயிடுச்சு. பிஜேபிக்கு அதம்மா போகுது. காரணம் இவர் பண்ணுற அந்த. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஒரு பக்குவப்பட்ட சேர்ந்த ஒரு அரசியல்வாதி சீமா இல்லை. சீமானை பொறுத்த வரைக்கும் ஈழ பிரச்சனையை ஒட்டி ஈழ பிரச்சனை தான் அவருடைய மூலதனம், ஈழத்தமிழர்கள் தான் அவருடைய மூலதனம். இந்த மூலதனமும் ஈழத்தமிழர்கள் அரசியலும் தமிழ் தேசிய அரசியலும் திராவிட இயக்கங்கள் செய்யலை. ஆனால் இந்த தமிழ் தேசிய அரசியலை, ஈழ அரசியலை, சனாதன எதிர்ப்பு அரசியலை
செய்த ஒரே ஒருவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமா தான். ஆனால் இவரை தமிழ் தேசிய தலைவராக அடையாளப்படுத்தப்பட வேண்டியவர். ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டு காலம் நீங்கள் தமிழ் படுத்தியவர். ஏறக்குறைய பல லட்சம் பேர்களை தமிழ் படுத்தியவர். ஈழ போராட்டத்தினுடைய பிதா மகன். 87ல் நீங்கள் பெசன்ட் நகரில் புலிகள் அலுவலகத்தில் நீங்கள் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலேயே நீங்கள் அங்கேயே அடைக்கலமாக இருந்தவர். இதை நான் 2005ல் ஈழம் சென்றிருந்த பொழுது பேபி சுப்பிரமணிய, தமிழ்ச்செல்வன், பாலகுமார் மூத்த தலைவர்கள்லாம் சொல்ல நானே கேட்டிருக்கேன் எங்கள் கிளிநொச்சியில். ஓகே. ஆனால் இவர் இலங்கையில் புலிகள் தலைமையகத்தில் நான் அத்தனை பேரும் திருமாவை கிளாகித்து சொன்னதை என் காதால் கேட்டிருக்கேன். ஏன்னா 87ல் திருமா எங்கே இருந்தார், சீமா எங்கே இருந்தார், வரலாற்றை புரட்டி பாருங்க. 87ல் எங்கே இருந்தார் சீமா? இல்லை. ஆனால் திருமா எங்கே இருந்தார்? வரலாறு பதிவு. ஆனால் தமிழ் தேசிய தலைவராக வளர வேண்டிய ஒருவரை நீங்கள் அவர் ஒரு தலித் தலைவராக்கியது தமிழக திராவிட இயக்க அரசியல். ஒரு சினிமா இயக்குனராக இருந்த, சினிமாக்காரராக இருந்த சீமானை ஒரு தமிழ் தேசிய தலைவராக அடையாளமாக படுத்தியது இந்த திராவிட இயக்கங்கள் தான். ஓகே. எல்லாம் திராவிட இயக்க சூழ்ச்சி தான். ஈழ போராட்டத்துக்காக பல உயிர்களை தியாகம் செய்த இயக்கம் விடுதலை சிறுத்தை இயக்கம். பல பேர் குண்டர் சட்டத்தில் என்ன பல பேர் சிறையில். இப்படி சீமா 2009 கட்சி ஆரம்பிக்கிற பொழுது ஈழ பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. ஈழ பிரச்சனை ஆரம்பித்த காலத்திலிருந்து இருந்த தலைவர்கள் நீங்கள் தமிழ் தேசிய அடையாளம் பெற முடியவில்லை. என்ன காரணம்? இது முழுக்க முழுக்க திராவிட இயக்கம் என்ன நினைக்குது? இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்துவிடக்கூடாது. இதை மீறித்தான் சீமானை கண்டுபிடிக்கிறாங்க. சீமா சொந்த கட்சி கிடையாது. சீமானே கல் முதிச்சு, மண்ணு முதிச்சு, செங்கல் போட்டு கட்டிய கட்டடம் அல்ல. இதுக்கு பின்னாடி பலாயிரம் இளைஞர்கள் இருக்கிறான். பலாயிரம் இளைஞருடைய தியாகத்தை சீமா அரசியல் செய்கிறார். 8% வாக்குகள் வந்திருக்கு. 15 வருஷம் இந்த கட்சி நின்றுருக்கு. இது நடுவில் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக சீமானவர்களால் இல்லை சார். அவருக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு பலம் பொருந்திய இளைஞர்கள் இருக்கிறதுனால தானே சார் இப்போது அவங்களுக்கு அந்த புரிதல் இன்னும் போகலை நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லைம்மா, அதாவது தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. தமிழ் தேசிய அரசியலை திமுக செய்ய முடியாது, அதிமுக செய்ய முடியாது, காங்கிரஸ் செய்ய முடியாது, கம்யூனிஸ்ட் செய்ய முடியாது. அதனால் அந்த இடத்தை சீமான் நிரப்பி கொண்டு இருக்கிறார். இன்னொரு தமிழ் தேசிய அரசியல் வந்தால் சீமா 2வது இடத்துக்கு தள்ளப்படுவார். நீங்கள் சீமா ஏன் காளியம்மாளை பற்றி பயப்படுறாரு? ராஜீவ்காந்தி பற்றி ஏன் பயப்படுறாரு? கல்யாண சுந்தரத்தை ஏன் பார்த்து பயப்படுறாரு? பல பேர் வியனரசை பார்த்து ஏன் பயப்படுறாரு? வெற்றிக்குமரனை பார்த்து ஏன் பயப்படுறாரு? தமிழ் தேசிய அரசியல் தன்னிடமிருந்து வெளியேறிவிடக்கூடாது. யார் சரியாக செய்கிறாங்களோ அவர்கள் பக்கம் தமிழ் தேசிய அரசியல் போயிடும். இப்போ தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைவர்களே பஞ்சம். திராவிட இயக்க அரசியலுக்கான ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க. அதனால தான் சீமானுடைய வியாபாரம் கடை வைத்தார் கொள்வார் இல்லை. நீங்கள் வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. ஈழத்தமிழை லட்சமாக டாலர்களில் பணம் கொடுக்குறான், பவுன்ஸில் பணம் கொடுக்குறான், யூரோவில் பணம் கொடுக்குறான். இதெல்லாம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவீர் இந்த நாட்டிலே? இப்படி ஒரு பாட்டு இருக்குது. சீமானுடைய வியாபாரம் நீண்ட நாள் ஓடாது. தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் கருணாநிதி செஞ்சிருந்தார்னா, கலைஞர் கருணாநிதி தமிழ் தேசிய அரசியலை செய்திருந்தால் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இருந்திருக்காது, எந்த கட்சியுமே வந்திருக்காது. மம்தா பானர்ஜி பங்காளி அரசியல் பண்ணுது. மம்தா பானர்ஜி பங்காளிகளுக்கான அரசியல் தாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கே சறுக்கிறாரு? நீங்கள் திராவிட இயக்கத்தை தமிழ் தேசிய அரசியலாக மாற்றி இருந்தால் இங்கே பல கட்சிகள் இல்லை, அதிமுக உட்பட பல கட்சிகள் இல்லை.
அதுல ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும்ல சார்? ஏன்னா அவர் இவ்வளவு தூரம் யோசிச்ச, ஏன்னா அவர் வந்து ஒரு, ஏன்னா இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சார், அவருக்கு அவ்வளவு தூரம் அரசியல் தெரிஞ்சவர் தான், ஒன்றும் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியாதவங்களே கிடையாது. ஏன்னா அவர் இந்த உண்மையாவே ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ற லெவல்ல தான் சார் நம்ம கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி அவர் தான் உருவாக்குனார். இந்திரா காந்தி இல்லைனா பிபிசிக்கு அவர் தான் உருவாக்குனார். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சார் இந்த ஈழத்தமிழர் இந்த பிரச்சனையில் அவர் எங்க சார் கோட்டை விட்டுருப்பார்? அப்ப அவர் ஏதோ ஒரு விஷயம் ஒரு தவறான ஒரு தப்பு கணக்கு போட்டதுனால அது மிஸ் ஆயிருக்கும்ல சார்? ஈழப்பிரச்சனையை பொறுத்தவரை ஈழப்பிரச்சனை இந்திய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய பிரச்சனை. இந்திய அரசாங்கம் ஈழப்பிரச்சனையை தன்னுடைய புவிசார் அரசியலுக்கு சுயநலத்துக்கு பயன்படுத்தி கொண்டது. அதனால தான் இவர் அப்போ இவர் டெல்லியை எதிர்க்க தயாராக இல்லை. இவருடைய பலவீனமே பலம் என்னன்னா, பலம் தமிழர்கள். இங்கே தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியலை சார்ந்தவர்கள் நீங்கள் அத்தனை பேரும் சிறுத்தைகளை போன்ற எல்லா கட்சியும் யார் பின்னாடி நிற்கிறாங்க? இவர் பின்னாடி தானே சார். நீங்கள் ஈழ போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடே அப்படியே நீங்கள் நெருப்பு பொறி பறக்குது. காலவரையற்ற உண்ணாவிரதம் துவங்கிட்டார் சிறுத்தை. காலவரையற்ற உண்ணாவிரதம். நீங்கள் இப்போ சில தலைவர்கள் சொல்கிறாங்க அண்டம் கிடுகிடுக்கும், அஸ்திவாரம் ஆட்டம் காணும். அதே போல் அன்றைக்கி நடந்தது. சாகும் வரை உண்ணாவிரதம் ஈழ போருக்கு எதிராக. அப்போ இந்த போர் கருணாநிதி அரசாங்கத்தை கிடுகிடுக்க வச்சிருச்சு. ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி பண்ணுறையா? நீங்கள் போகாத தலைவர்களே இல்லை. நான் அந்த மேடையில் பார்த்தேன். அந்த மேடையில் நேராக பார்த்தோமா, நடுவில் திரும்ப உட்காந்துருக்காரு. அது வரைக்கும் நீங்கள் மேடையில் இந்த பக்கம் தொப்பியோட யார் உட்காந்துருக்கா? ஜவஹர்லால் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் இலா கணேசன் காவி வேட்டியோடு உட்காந்துருக்காரு. இந்த காட்சி எங்காவது பார்க்க முடியுமா? ஒரே மேடையில் பக்கம் யார்? முஸ்லீம் லீக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும். நடுவில் யார்? திருமாவளவன். இந்த காட்சி எங்காவது நீ பார்க்க முடியுமா? அதுக்கே அவர் ஆட்டம் கண்டுட்டு இருப்பாரு. அதுக்கே அவர் கரெக்டாக சொல்கிறீங்க. ராமதாஸ் கிட்ட பழ ஜூஸை கொடுத்து அனுப்புகிறாரு. என்ன ஜூஸு? பல ஜூஸ் டப்பாவை வாங்கி போய் எப்படியாவது உண்ணாவிரதத்தை முடிக்க வையே. ராமதாஸ் நான் மருத்துவர், உனக்கு வந்து பிபி இருக்கா, சுகர் இருக்கா, ப்ரெஷர் ஏறிடுச்சு, அதனால் ஜூஸை குடிச்சு முடிச்சுக்கோ, ஈழ பிரச்சனையை முடிச்சுக்கோ, தமிழனுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சுக்கோ. அங்கே திருமா தலைமையில் உண்ணாவிரதம் நடக்கிற போது வைகோபாலசாமி உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்கணும், பத்திக்கும். ராமதாஸ் உட்கார்ந்துருக்கணும், இன்னும் பத்திக்கும். அனைத்து தமிழ் தேசிய தலைவர்களும் அன்னைக்கு அந்த உண்ணாவிரதத்தை திருமா தலைமையில் தொடங்கியிருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறே மாறி போயிருக்கு. அரசியல் வரலாறே அந்த மேடையில் இவரை தொடர்ந்து அத்துணை தலைவர் முஸ்லீம் லீக் தலைவர்கள் உட்பட அத்தனை பேர் அங்கே வந்தாங்க. அந்த உண்ணாவிரதம் இன்னும் 2 நாள் தொடர்ந்திருந்தால் திரும்ப இந்திய தேசியத்தை தாண்டி சர்வதேசத்திற்குரிய தமிழர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய தலைவனாக வந்திருப்பார். அதை அன்றைக்கு முறியடித்து அந்த போராட்டத்தை பிசுபிசுக்க வைத்தவர். அவர் ஆட்சியை காப்பாற்றணும். நம்ம இந்த நேரத்தில் அவருடைய நினைவு நாளில் சில குறைகளையும் சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. விமர்சனத்தை அவர் 95 வயசு மறைந்து 6 வருஷம் ஆச்சு. 100 வருஷம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. நமக்கு 64 வயசு ஆச்சு. அதனால் அவர் அருகிலே நெருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம தமிழன் என்கின்ற அடிப்படையில் தமிழக அரசியலை பேசுகிற அந்த வாய்ப்பு வருகிற பொழுது இதையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. உங்களோட பொன்னான கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். பிக் பேங் தமிழ் BBT